உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கனடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் உள்ளார். இவர் மீது மிளகை அரைத்து பூசி வழிபட்டால் மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டுமாம். அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி அவரை தியான நிலையிலே தொடர் வழிபாடு செய்து வர தடங்கள், காரியங்கள் எல்லாம் வெற்றியை நிச்சயமாக எட்டும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 31/1/2025 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் தை 18வது நாள். இன்றைய விசேஷம் சுப முகூர்த்த நாள். சுபங்களை நடத்துவது மிக மிக நல்லது. திருப்பரங்குன்றம் முருகன் அன்ன வாகனத்தில் பவனி, திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் தொட்டி திருமஞ்சனம், அப்பூதிய அடிகள் நாயனார் குரு பூஜை, துவீதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி துவீதியை மாலை 4:30 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் காலை 8-7 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் ஆயில்யம். சந்திராசிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இது உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், வீடு அல்லது தொழிற்சாலை கட்டும் பொழுது. சொந்த வீடு என்றாலே மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும். சொந்த வீடு கட்டி குடியேறிய பின் எங்களை கஷ்டம் சூழ்ந்து கொண்டது என்று பரிதபிப்பவர்கள் அநேகர் உண்டு. இதேபோல் சொந்தமாக தொழில் துவங்கி வளர்ச்சி அடைந்திட நினைப்பவர்களும் உண்டு. தொழிற்சாலை கட்டினால் மட்டும் போதாது, வளர்ச்சி வர வேண்டும். தொழிலாளர்களுக்கு ஒத்துழைப்பு வேண்டும். இவை எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றார் கட்டிடம் கட்ட ஆரம்பிக்கும் முன்னர் செய்ய வேண்டிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். கீழே கொடுக்கப்பட்ட பரிகாரத்தை செய்வதன் வாயிலாக கட்டப்படுவது வீடாக இருந்தால் லட்சுமி கடாட்சம் வரும். தொழிற்சாலையாக இருந்தால் நல்ல தொழிலாளர்கள் நிரம்ப கிடைப்பார். உற்பத்தியும் பெருகும். கோடிகளை காணலாம். கோட்டீஸ்வரர் என்ற பட்டமும் உங்களை தேடி நாடி ஓடி வரும். பரிகாரம், நிலம், கட்டிடம் போன்ற அனைத்துக்கும் காரணமானவர் முருகப்பெருமான் ஆவார். இவரையே அங்காரகன் என்று அழைக்கின்றோம். வீடு அல்லது தொழிற்சாலை கட்ட துவங்குவதற்கு முன்பு குலதெய்வத்தை வழிபட வேண்டும். பின்பு திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும். திருச்செந்தூர் கடலில் இருந்து குறைந்தது 3 லிட்டர் கடல் நீரை எடுத்து வந்து கடல் நீரை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். வாஸ்து செய்வதற்கு அஸ்திவாரம் தோண்டி செங்கல் கட்டுமானம் ஆரம்பிக்கும் பொழுது குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் நினைத்து வழிபட்டு முதலிலே கிழக்கு மேற்காக செங்கலை வைக்க வேண்டும். கொண்டு வந்த கடல் தண்ணீரை தேவையான அளவுக்கு எடுத்து அதில் மஞ்சள் சேர்க்க வேண்டும். அந்த மஞ்சள் தண்ணீரை கிழக்கு மேற்காக வைக்கப்பட்ட செங்கல் மீது தெளிக்க வேண்டும். பின்னர் தேங்காய் பழம் வைத்து குலதெய்வத்தை முருகப்பெருமானை அதே இடத்தில் வழிபட வேண்டும். 3 சுமங்கலி பெண்கள் வர வைத்து அவர்களுக்கு பூ, மஞ்சள், வெற்றிலை பாக்கு
பொட்டலம் பாக்கு கூடாது, தனி பாக்கு உத்தமம். கொடுக்க வேண்டும். பின்பு அவர்கள் கையாலே செங்கலை தொட்டு எடுத்து தர செய்ய வேண்டும். அந்த செங்கலை வைத்து முதலிலே கட்டிடம் கட்டும் பொழுது வேலையை ஆரம்பிக்க வேண்டும். இப்படி செய்தார். கட்டுவது வீடாக இருந்தாலும் தொழிற்சாலையாக இருந்தாலும் தடையின்றி கட்டிவிடலாம். மீதமுள்ள கடல் நீரை முழுவதும் மஞ்சள் போட்டு கரைத்த அந்த மஞ்சள் தண்ணீரை கட்டிடம் கட்டப்பட இருக்கின்ற இடத்திலே தெளித்து விட வேண்டும். இப்படி செய்தால் எந்த நாளும் செல்வம் பெருகும். பில்லி, சூன்யம் போன்ற தீய சக்திகளும் கட்டிடத்திலே நுழையாது. இதை பெறுகின்ற அன்பர்கள் யாருக்கெல்லாம் இந்த பதிவு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை கூட்டிக் கொள்ளும்படி செய்து தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 12வது பாகம், அதாவது மோட்சஸ்தானம், விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற, சயனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 12வது பாகத்தை நாம் ஆராய்ந்த வண்ணமாக இருக்கின்றோம். அதன் குறிப்புகளை பெற்று எப்படியெல்லாம் உங்களுக்கு சேமிப்பு இருக்கும், செலவு இருக்கும், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் பெற இருக்கின்றோம். 12ஆம் வீடு பலம் பெற்றிருக்க, 12ஆம் வீடு சரராசியாக இருக்க, 12ஆம் வீடு ஜலராசியாக இருக்க, 12லே சந்திரன் நிற்க, 12லே ராகு நிற்க, 12வது வீட்டில் உள்ள கிரகத்தை குரு பார்க்க, 12ஆம் அதிபர் ஜலராசியிலே நிற்க, அந்த கிரகத்தின் தசாவிலே வெளிநாடு செல்வீர்கள். தர்மம் செய்வாரா மாட்டாரா? 12வது வீட்டிலே சுபகிரகம் நிற்க பார்க்க தர்மம் செய்வார். 12வது வீட்டிலே தீய கிரகம் நிற்க தர்மம் செய்ய மாட்டார். 9வது வீடும் 12வது வீடும் பலம் பெற்றிருக்க வள்ளல், கொடை வள்ளல் என்று பெயரை எடுப்பார்கள். 12ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க நிறைய செலவு செய்வார். 12ஆம் அதிபர் பலம் குறைந்திருக்க செலவு செய்ய மாட்டார். 11ஆம் அதிபர் பலம் குறைந்திருக்க சேமிப்பு இருக்கார். 11ஆம் அதிபர் 12லே கூடி 3, 6, 8, 11 நிற்க செலவு செய்ய மனமின்றி சிக்கனமாய் இருப்பார். 11ம் 12ஆம் அதிபர் கூடி 5லே நிற்க செலவு செய்ய மனமின்றி இருப்பு. 12ஆம் அதிபரோடு 5ஆம் அதிபர் கூடியிருக்க, 12ஆம் அதிபர் 5ஆம் இடத்தை பார்க்க, 12ஆம் அதிபர் பகை நீச்சம் பெற்று 5லே நிற்க பெற்ற பிள்ளைகளால் சொத்து விரயமாகும். இப்படி இந்த பதிவு செல்லுகிறது. நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் இருக்கின்ற பரிகார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு குரு வக்கர நிவர்த்தி. பிப்ரவரி 4 முதல் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பம். வெற்றியின் உச்சத்தை தொடுவார்கள். குரு வக்கர நிவர்த்தி பெறுகின்றார். ரிஷபத்திலே இருக்கின்ற குரு பிப்ரவரி 4 முதல் வக்கர நிவர்த்தி பெறுகின்றார். அவ்வாறு சுபகிரகமான குரு பகவான் பலவித நற்பலன்களை அளிக்கும் கிரகமாய் கருதப்படுகிறார். மகிழ்ச்சி, செல்வம், கல்வி, திருமண வாழ்க்கை, வேலை, வியாபாரம், குழந்தைகளுடைய லாபம், செழுமை, ஆற்றல் ஆகியவற்றின் காரணி கிரகமாக இருக்கின்றார். ஒருவர் ஜாதகத்திலே குரு நல்ல இடத்தில் இருந்தால் அவருடைய வாழ்விலே அனைத்து விதமான வெற்றிகளையும் அவர் பெறுகின்றார். குரு பகவான் இந்த ஆண்டு மே மாதம் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார். குரு பெயர்ச்சி இந்த ஆண்டின் மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக அவர் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ரிஷப ராசியிலே வக்கர நிவர்த்தி அடைகின்றார். குரு வக்கர நிவர்த்தி மற்றும் குரு பெயர்ச்சியால் தாக்கம் அனைத்தும் ராசிகளிலும் காணப்படும். எனினும் சில ராசிகளில் இதனால் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும். இவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும், லாபம் இரட்டிப்பாகும், பலவிதமான வெற்றிகளை பெறுவார். அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம். முதலிலே மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி அனுகூலமான பலன்களை அளிக்கும். அலுவலக பணிகளில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்விலே வெற்றி பெறுவார்கள். வருமானமும் அதிகரிக்கும். முதலீட்டில் லாபம் இருக்கும். அடுத்தது ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கும். குரு பெயர்ச்சி மற்றும் குரு வக்கர நிவர்த்தி தாக்கத்தால் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் உள்ளன. ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவார்கள். சமூக பணிகள் மூலம் ஒரு புதிய அடையாளம் உருவாகும். சமூக பணிகளின் மூலம் ஒரு புதிய அடையாளம் உருவாகும். பண வரவு அதிகரித்து நிதி நிலைமை வலுவடையும். மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அடுத்தது கன்னிராசி. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும்.
செல்வம் மற்றும் செழிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளன. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி மற்றும் குரு பெயர்ச்சி இரண்டும் சுபமான விளைவுகளை அளிக்கும். குழந்தைகளால் நன்மை ஏற்படும். உங்கள் நிதி நிலைமை மேம்படுத்தக்கூடிய செல்வம் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் இருக்கும். உறவுகளில் இனிமை அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வியாபாரத்தில் லாபம் அடைவார். அடுத்தது விருச்சகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி சுபமானதாக இருக்கும். நல்ல பலன்கள் கிடைக்கும். அலுவலக பணிகளில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இந்த நேரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி நன்மை பயக்கும். குருவின் மாற்றத்தால் சாதகமான பலன்கள் ஏற்படும். மன மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் செய்ய விரும்பும் அனைத்து பணிகளும் வெற்றிகரமாய் நடந்து முடியும். நிதி நிலைமையை முன்பை விட மேம்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். படைப்பாற்றல்கள் உங்கள் பணிகளிலே ஈடுபடுவீர்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். மேலும் ஒவ்வொரு மாதமும் மாத பலனும் தினமும் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் பெற்று அன்பர்கள் அதிலே கிடைக்கின்ற நன்மைகளை உண்மைகளை உங்கள் உற்றார் உறவினரோடு, நண்பர்களோடு, நலன் விரும்பிகளோடு, ஜாதி ஜனங்களோடு, சொந்தங்களோடு, பந்தங்களோடு, அறிந்தவர்களோடு, தெரிந்தவர்களோடு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கடைசி பகுதி 6வது பகுதி. அந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். முடிந்த வரையில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள். எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமை தேவைப்படுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். முடிந்த வரையில் அந்நிய தலையீடு இல்லாமல் பிரச்சனைகள் நீங்களே பேசி தீர்த்து கொள்ள பாருங்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் 2-3 முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதிலே ஈடுபட வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுமை தேவைப்படுகின்ற நாள். ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அலைச்சல் மிகுந்த நாள். சிக்கலான சவாலை வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது. அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. எனினும் அலைச்சல் இருந்தாலும் உங்கள் முயற்சி, புதிய முயற்சிகள் பலிதமாகும் நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாள். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. எனினும் அலைச்சல் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள், புதிய முயற்சிகள் பலிதமாகும் நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் இன்றைய அளவிலே மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும்.
கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தையும் நீங்கள் பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம். நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் விரயம் வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவர்கள். குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம். நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பால்ய நண்பர்கள் தேடி வருவார்கள். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். பயணங்கள் திருப்திகரமாய் அமையும். கலை பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள். பழைய நினைவுகளில் முழுகும் நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் தேடி வருவார்கள். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் திருப்திகரமாய் அமையும். கலைப்பொருட்களை வாங்குவீர்கள். வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள். பழைய நினைவுகளில் முழுகும் நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். வியாபாரத்தை வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும். அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வாடிக்கையாளர் அதிருப்தி அடைவார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். மதிப்பு கூடுகின்றன. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள். உத்தியோகத்தின் மறதியால் பிரச்சனைகள் வரக்கூடும். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வரக்கூடும். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்துங்கள். குடும்பத்தில் உள்ளவர் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த பணம் தாமதமாய் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள். இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேசத் தொடங்குவார்கள். விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள். உங்களின் அணுகுமுறை மற்றவர்கள் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். சாதித்து காட்டும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாக பேசத் தொடங்குவார்கள். விஐபிகள் அறிமுகம் ஆவார்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய அணுகுமுறை மற்றவர்கள் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள். சாதித்து காட்டுகின்ற நாள். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். எதிர்பார்த்து இருந்த தொகை கைக்கு வரும். புதியவர்கள் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் பற்று உறவு கணிசமாய் உயரும். உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும். புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கும். எதிர்பார்த்து
காத்திருந்த தொகை கைக்கு வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். புண்ணிய ஸ்தலம் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும். புத்துணர்ச்சி பெறுகின்ற நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.